ஃபேக்டரி. இதுக்குள்ள யாரும் சீக்கிரம் உள்ள வரவும் முடியாது, வெளியே போக முடியாது. அப்ப நம்ம வந்திருக்கோமே, அதான் நம்ம டேலண்ட். இவ்வளவு பெரிய ஃபேக்டரி யார் நிர்வாகம் பண்றது? எங்க அப்பா. எத்தனை பேர் வேலை செய்யறாங்க? கிட்டத்தட்ட 10,000 பேர். மெயின் கேட் வழியா வந்திருந்தா எத்தனை பேர் ஒரு கும்பிடு போட்டிருப்பாங்க. அதை விட்டுட்டு திருட்டுத்தனமா உள்ள வந்திருக்கீங்க. எனக்கு முதலாளியா இருக்க பிடிக்காது, தொழிலாளிகளோட தொழிலாளியா இருக்கத்தான் பிடிக்கும். ஐயா, தயவு செஞ்சு நான் சொல்றத கேளுங்க ஐயா. ஐயா, என்கிட்ட வாங்கின ரேஷன் கார்டை கொடுத்துருங்க ஐயா. ஐயா, என்கிட்ட வாங்கின ரேஷன் கார்டையும் கூட ஐயா. உங்க காரை முடிச்சு கேட்டுக்கிறீங்க, எங்க ரேஷன் கார்டை கொடுத்துருங்க ஐயா. வேண்டாம் கர்ணா, வேண்டாம். நீ இன்னும் பெர்மனன்ட் ஆகல. இந்த வம்பெல்லாம் நமக்கு வேண்டாம். நீ போ. கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி வேலை செய்யற ஒரு கூலியார் தான். அவங்கள சிரிக்க வச்சுட்டு தான் மறுவேளை பார்ப்பேன். அதனால என் வேலையை போனாலும் பரவாயில்ல. ஏழையோட கஷ்டம் ஏழைக்கு தான் தெரியும். சபாஷ். டென்ஷனே இப்பதான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. அதுக்குள்ள போறேங்கறியே, இருந்து பாத்துட்டு அதுக்கப்புறம் போறீங்க. தொழிலாளர்களோட ரேஷன் கார்டு கூட அண்ணா என்கிட்ட இல்லைண்ணே. வேற யார்ட்ட இருக்கு? யூனியன் லீடர் கிட்ட இருக்கு. யூனியன் லீடர் கிட்டயா? கஷ்டத்தை தீர்த்து வைக்க வேண்டிய யூனியன் லீடர் தொழிலாளி கிட்ட கொள்ளடிக்கிறானா? அண்ணே காட்டி கொடுத்துறாதே, நானே காடை வாங்கி கொடுத்துறேன். என்னடா தலைய சொல்றீங்க? தீபாவளி வரப்போதுங்க. தொழிலாளிங்க போனஸ் பிரச்சனையை கிளப்புறாங்க. என்ன செய்ய சொல்ற? நம்ம ஊர்ல ஒரு ஏக்கர் நிலம் சீப்பா வருதுங்க. ஐயா மட்டும் மனசு வச்சீங்கன்னா போனஸ் பிரச்சனையை முடிச்சிடலாம். உன்ன மாதிரி உண்மையான யூனியன் லீடர் இருக்கிற வரைக்கும் என்ன மாதிரி முதலாளிங்களுக்கு கஷ்டமே கிடையாது. முதல்ல போனஸ் பிரச்சனை முடி, இடத்த நான் முடி. சரி. ஆரம்பிச்சிட்டம்பா, போனஸ் பிரச்சனையை ஆரம்பிச்சிட்டேன். கலக்கி இருக்க. நீ எல்லாம் ஒரு யூனியன் லீடர். அசையாத, அசைஞ்சா சுட்டுடுவேன். திரும்பி பார்க்காம வண்டி ஓட்டிட்டு போ. யாருனே? எங்க அப்பா குரல் மாதிரி இருக்கு. துப்பாக்கிய வச்சுக்கிட்டு பணம் பறிக்க வரவங்க அவங்க பேரையும் அட்ரஸையும் சொல்லிட்டு இருப்பாங்க. முட்டாள். நீயா? இப்ப என்ன வேணும் உனக்கு? போனஸ். போனஸா? யாருக்கு? தொழிலாளிகளுக்கு. எந்த தொழிலாளிகளுக்கு? அதான் நம்ம வீட்ல வேலை பார்க்கறாங்களே அந்த தொழிலாளிகளுக்கு. அவங்க போனஸ் கேட்க நீ யாரு? அவங்க எல்லாரையும் ஒண்ணா சேர்த்து வீட்லயே ஒரு யூனியன் ஆரம்பிச்சிருக்கேன். அந்த யூனியனுக்கு நான் தான் தலைவி. ஐயா, எனக்கு வயசாகிடுச்சு. இனிமே கோவில் குளம்னு யாத்திரை போக வேண்டியதான். முன்ன மாதிரி யாரையும் கண்டபடியா திட்ட முடியல, பட்டுன்னு அடிக்க முடியல. இனிமே உங்களை முழுசா கவனிச்சுக்கிறதுக்கு எனக்கு பதிலா என் புள்ளைய அழைச்சிட்டு வந்திருக்கேன். அவனை நீங்க வேலைக்கு வச்சுக்கணுங்க ஐயா. பெரியசாமி, பெரியசாமி வாராஜா. பெரியசாமி ஐயா கூப்பிடுறாரு. வாராஜா வா. இவன் தாயா என் புள்ள. வணக்கம். என்னையா உன் மாமன் ஒன்ன மாதிரியா இருக்கான்? என் புள்ள என்ன மாதிரி இல்லாம பின்ன உங்க மாதிரியா இருப்பான்? மூஞ்சி ஒன்ன மாதிரி இருந்தா பரவாயில்ல, வாய் ஒன்ன மாதிரி இல்லையே. பெரியசாமி, இதுவரைக்கும் ஐயாவுக்கு எல்லாமே நான் தான். இனிமே அவருக்கு எல்லாமே நீதான். அவர் நடந்தா அவர் காலுக்கு நீ செருப்பா இருக்கணும். அவர் படுத்துக்கிட்டா அவர் உடம்புக்கு நீ போர்வையா இருக்கணும். அவர் சாப்பிட்டா அவருக்கு முன்னால் நீ இலையா இருக்கணும். அவர் பல்லு தேய்ச்சா அந்த பல்லுக்கு நீ பேஸ்டா இருக்கணும். அவர் வாய் கொப்பிடிச்சா அந்த வாய்க்கு நீ நல்ல தண்ணியா இருக்கணும். அவர் மொத்த சொத்துக்கு நான் வாரிசா இருக்கேன். அப்பனும் மௌனம் சேர்ந்து ஏன் சொத்தை பங்கு போடுறீங்க? நீ உள்ள போ. நீ நான் வெளியே போறேன். ஐயா வணக்கம். இங்க எங்கடா வந்த? உங்க பிள்ளைய நீங்க பாத்துக்கிட்டு இருந்த வேலைய ஐயாட சொல்லி ஒப்படைச்சிட்டீங்க. அதே மாதிரி நான் பாத்துக்கிட்டு இருந்த உங்க கேண்டீனை என் பையன் ஒப்படைச்சு. ஏண்டா டேய், ஐயா எனக்கு கொடுத்த அந்த டீ கேண்டீனை உன் பையனுக்கு நான் கொடுக்கணுமா? இந்த வீட்டுல நான் சம்பாதிக்கிறதை விட ஃபேக்டரியில வேலை செய்யற 1000 தொழிலாளி குடிக்கிறாங்களே டீ, அதுதான் நான் சம்பாதிக்கிறேன். அந்த டீ கேண்டீன் உன் பையன் அடிக்காதீங்க. நீங்க தப்பா எடுத்துக்கிட்டீங்க. நான் பாத்துக்கிட்டு இருந்த டீ மாஸ்டர் வேலையத்தான் என் பையனுக்கு கேட்டேன். உங்க கேண்டீனை கேட்கவே இல்லையங்க. ஐயோ, உன்னை தப்பா நான் புரிஞ்சுட்டேன். சரி,
வருத்தப்படாத, என் புள்ள கிட்ட சொல்லி அந்த டீ மாஸ்டர் வேற உன் புள்ளைக்கே தர சொல்றேன். சரிங்க. என்ன சரி. இங்கெல்லாம் வரக்கூடாது, நாய் கடிச்சு வச்சிரு. துளசி, துளசி, துளசி. பயந்துட்டியா? வெளியில தான் எங்க அண்ணன் பெரிய சிங்கம், இந்த தங்கச்சி முன்னாடி கோழ. இவ்வளவு மேல இருந்து கீழே குதிச்சு கை கால் அடிபட்டு சுலுக்கிச்சா அப்புறம் அண்ணனுக்கு சோறு தண்ணி கிடையாது, பட்னி தான். என் காலு குணம் வர வரைக்கும் பட்டி கிடப்பியா? இந்த உடம்புல மூச்சு மட்டும் இருக்கு, உயிரெல்லாம் இதோ இங்கதான் இருக்கு. கவலையே படாத என்ன, 90 வயசு வரைக்கும் கெட்டியா புடிச்சுக்கிறேன். கொஞ்சம் கை கட்டு, கை கட்டு. ஓ, ஜோசியெல்லாம் கூட பாப்பியா? இன்னைக்கு காலையில தான் உன்னோட எதிர்கால அதிர்ஷ்டத்தை கண்டுபிடிச்சேன். என்ன கண்டுபிடிச்ச? அண்ணே, உனக்கு சூப்பர் டைம் அண்ணே. எனக்கும் உனக்கும் தான். நம்ம 2 பேருக்கு மட்டும் இல்ல, நம்ம கூட இருக்கிற அத்தனை பேருக்கும் தான். அத்தனை பேர் என்ன? அப்பா, அம்மா, அண்ணன், அண்ணி இவங்க என்ன இருக்காங்க? எல்லாரும் மொத்தமா எங்க அண்ணன் உருவத்துல இருக்காங்க. இந்த சென்டிமெண்ட்ல அப்புறம் வச்சுக்க, முதல்ல ஜோசியத்தை சொல்லு. ஜோசியத்தை காட்டு. அநேகமா ஒரு பெரிய கோடீஸ்வரர் வீட்டு பொண்ணுதான் உனக்கு மனைவியா வரப்போறான்னு ஒரு ரேகை சொல்லுது. கோடீஸ்வரியா? அவளை கட்டி நான் என்ன பண்றது? ம். என் வசதிக்கு தகுந்த ஒருத்தியை தான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் தவிர என் தகுதிக்கு மீறின எதுக்குமே நான் ஆசைப்பட மாட்டேன். Well said, Mr. Karnan. Very well said. Thank you. How about? யாரு? வீட்டுக்காரி. யாரு? Hi. வீட்டுக்காரி coming. வீட்டுக்காரியா? ஐயோ. என்னடா அது, ஒருத்தரையும் காணா? இப்பதான் பேச்சு குரல் கேட்டுச்சு, அதுக்குள்ள வீட்டை திறந்து போட்டு எங்க போனாங்க? அது சரி, திருடுறதுக்கு ஏதாவது இருந்தா தானே. ஏன் இல்ல, இந்த பாத்திரம் எல்லாம் இல்லையா? ஏய், கை மட்டும் வெளியில வருது, ஆளை காணா. திருட்டு கழுதைங்களா? ஏண்டி, அண்ணன் தங்கச்சி மாதிரி சேர்ந்துக்கிட்டு வாடகை கொடுக்காம ஏமாத்திக்கிட்டா இருக்கீங்க? எங்கடா பண்ண? அவரு வெளியில போயிருக்காரு. வெளியில போயிருக்காரா? நாளையில இருந்து உங்க அண்ணன் வெளியில போகும்போது அவர் கால் ரெண்டையும் எடுத்துட்டு போச்சு, பீரோவுக்கு கீழே வச்சுட்டு போயிட்டாரு. டேய், வா வெளியே வாடா. அது வாடகை படத்தை தான் உள்ள எங்கேயோ வச்சுட்டேன், அது எங்க தான் தேடிட்டு இருக்கேன். ஏண்டா, 3 மாசம் வாடகை பாக்கி வச்சுக்கிட்டு வீட்டுக்குள்ளே வந்துக்கிட்டு இல்ல, நான் சொல்றேன். இன்னும் 10 நாள்ல எனக்கு வாடகை வரல, இந்த வீட்டுல உங்களுக்கு பதிலா இன்னொருத்தரை குடி வச்சு. அப்படிலாம் பண்ணிடாதீங்க, என் வேலை மட்டும் பர்மனன்ட் ஆகட்டும், எல்லாத்தையும் மொத்தமா கொடுத்துறேன். உன் வேலை பர்மனன்ட் ஆகணும்னு தான் அம்மன் கோயில்ல போய் குங்கும அபிஷேகம் பண்ணிட்டு வந்திருக்கேன். குங்கும அபிஷேகமா? ஆமா, முப்பாத்தம்மன் கோயில்ல வேண்டிக்கிட்டு குங்கும அபிஷேகம் பண்ணா நம்ம நினைச்சதெல்லாம் நடக்கும். நடக்கட்டும் நடக்கட்டும். அதனாலதான் வேண்டிக்கிட்டு வந்தேன். ஆமா, தாய் இல்லாத எங்களுக்கு நீங்க தானே தாயா இருக்கீங்க. ஆமாப்பா, இந்தப்பா சக்கரை பொங்கல் கோயில்ல கொடுத்தாங்க, சாப்பிடுங்க. கோயில்ல கொடுத்த எல்லாத்தையும் எங்களுக்கே கொடுத்துட்டீங்களே, உங்களுக்கு இவ்வளவு பெரிய மனசு. ரொம்ப இமோஷனல் ஆயிடாதே, இந்த அம்மாக்கு சுகர், சக்கரை வியாதி, அதான் எல்லாத்தையும் நம்ம கிட்ட தள்ளிட்டாங்க. யார பாத்துட்டு வெக்கறங்கற? மகனே, நீ வேலைக்கு போறதுக்கு முன்னாடி உங்க அப்பனோட ஆசைய நிறைவேற்றி வைக்கிறியாப்பா? உங்க ஆசை என்னப்பா? அந்த கேண்டீனை நமக்கு சொந்தமா வைக்கணுமா, இல்ல தினமும் கலெக்ஷன்ல பாதி தட்டிட்டு வந்துட்டுமா? ஐயோ, அதெல்லாம் வேணாப்பா, நம்ம உழைச்சி சம்பாரிச்சா அதுவே போதும். என் லட்சியம் எல்லாம் வேற ஒண்ணும் இல்லப்பா, எக்காரத்தை கொண்டு அந்த பெரிய சாமிட்டு நீ அடிவே கூடாது. அவன் என்ன அடிக்கணும்? எந்த நேரத்துல என் தாத்தா பொன்னுச்சாமி அவன் தாத்தா வேலுசாமிட்ட அடி வாங்கினானோ, அன்னையில இருந்து இந்த முனுசாமி அவன் புள்ள மாடசாமிட்ட அடி வாங்காத நாளே இல்லை. அந்த பரம்பரை அடி கொடுக்கிற பரம்பரை, நாமெல்லாம் அடி வாங்குற பரம்பரை. அதனால நீயாவது அடி வாங்காம நம்ம பரம்பரை மானத்தை காப்பாத்தியாப்பா? சரிப்பா. Come on. Stop here. Sir? Madam? யாரு? நீயா? என்ன வீடு தேடி வந்திருக்க? என் ஹீரோவை பார்க்கத்தான் வீட்டை எப்படி கண்டுபிடிச்ச? ஒரு திறமைசாலிக்கு இன்னொரு திறமைசாலி வீட்டை கண்டுபிடிக்கிறதோட கஷ்டமே இல்ல. நான் வீட்டை மட்டும் கண்டுபிடிக்கல, என் ஹீரோவோட சிஸ்டர் நீங்கிறத கண்டுபிடிச்சிட்டேன். என்னது கேமரா எல்லாம்? லெனின், ஸ்டாலின், பாரதியார், எம்ஜிஆர், கிரேட் லீடர்ஸ். ஏன் கேமராவோட வந்திருக்கேன்னு கேட்டேன்.
வாங்க 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 உட்காருங்க. ஆமா, என் வீட்டுக்கே வந்து வாங்க வாங்கன்னு என்னையே வரவேற்கிறீங்களே. நீங்க யாரு? நான் ஒரு டிவி இன்டர்வியூக்காக வந்திருக்கேன் சார். டிவி இன்டர்வியூவா? என்ன இன்டர்வியூ? சார், இது ஒரு வித்தியாசமான இன்டர்வியூ. கடவுள் திடீர்னு உங்க முன்னாடி வந்து அவரோட சொந்த படத்துக்கு நீங்க தான் ஹீரோன்னு சொல்லி 50 லட்சம் ரூபாய் சம்பளம் கொடுக்கறான்னு வைங்க, உங்களுக்கு எப்படி இருக்கும்? என்ன பகல் கனவா? உங்க அண்ணன் இன்னும் வரல? இன்னும் வரல. ஏன் சிரிக்கிற? ஒண்ணுல என் லைஃப் ஹீரோவை சினிமா ஹீரோவா நினைச்சு பார்த்தேன். சூப்பரா இருந்தாரு. எங்க அண்ணன் கைய பிடிச்சிக்கிட்டு நீ ஒரு தெரு கூட சுத்தி வர முடியாதுன்னு சொன்னேன்ல, லைஃப் ஹீரோவா சுத்தி வந்துட்டா என்ன தர? ஏன் கையாலேயே உனக்கு தாலி எடுத்து கொடுக்குறேன். ஐயோ, அண்ணாரு. நீ ஏன் பயப்படுற? எனக்கு பயமா இருக்கு. அவன் கைய பிடிச்சு சுத்தி வரேன்னு. அண்ணா, இவங்க 7 சேனல்ல இருந்து வந்திருக்காங்க. டிவிக்காக ஒரு பேட்டி எடுக்கணுமா? டிவி சேனல். உட்காருங்க. என்ன இன்டர்வியூவா? உட்காருங்க. கேமரா வாயா. நாட்டுல எத்தனையோ பெரிய பெரிய தலைவர்கள் இருக்காங்க, பிரபலமானவங்க இருக்காங்க. அவங்களெல்லாம் விட்டுட்டு என்ன மாதிரி ஒரு சாதாரண தொழிலாளிய எதுக்காக பேட்டி எடுக்க வந்திருக்கீங்க? நான் ரொம்ப வித்தியாசமானவ, புரட்சிகரமான சிந்தனை உள்ளவ. பிரபலமானவங்களை பேட்டி எடுக்கிறத விட உங்களை மாதிரி சாதாரண தொழிலாளி பேட்டி எடுக்கிறது தான் நான் பெருமையா நினைக்கிறேன். சொல்லுங்க சார், தொழிலாளர்களை பத்தி என்ன நினைக்கிறீங்க? உழைப்பு உழைப்பு உழைப்பு. இதை தவிர வேற எந்த சிந்தனையும் இல்லாதவன் தான் எங்களை மாதிரி தொழிலாளிங்க. கால் எவ்வளவு தூரம் நடக்கும்னு எங்களுக்கு தெரியும், கண் எவ்வளவு தூரம் பார்க்கும்னு எங்களுக்கு தெரியும். ஆனா எங்க சக்தியோட எல்லை மட்டும்தான் எங்களுக்கு தெரியாது. 100 வருஷம் சோம்பேறியா வாழ்றதை விட ஒரு நாள் கடுமையா உழைச்சிட்டு போறத நாங்க பெருமையா நினைக்கிறோம். ஓஹோ. உழைக்காம சாப்பிடுறவன் திருடன், உழைச்சிட்டு சாப்பிடுறவன் தான் தொழிலாளி. கரெக்ட். ஒரு தொழிலாளியோட தலை சிறந்த நண்பை யார் தெரியுமா? அவனோட 10 விரல்கள். சாதாரண இரும்பு கூட பயன்படுத்தாடி துருபிடிக்கும். அது தேய தேய தான் பளபளக்கும். நாங்க எப்பவும் அந்த பளபளக்கிற இரும்பு போல இருக்குதான் நினைக்கிறோம். அண்ணே, சூப்பர்ண்ணே. சரி, பாப்பா போலாம். எங்க பிடிச்சவள? என்னை பெத்து வளர்த்து ஆளாக்கின என் தந்தையே, உன்னுடைய பேரையும் புகழையும் அறிவையும் ஆற்றலையும் அப்படியே காப்பாற்றி உன் வழியே நடப்பேன். எல்லாத்துக்கும் மேலாக உன் லட்சியத்தை நிறைவேற்றுவேன். அதுதான் அந்த பெரிய சாமிட்ட அடி வாங்க கூடாதுங்கிற லட்சியம். யார் இவர்? இந்தியாவுடைய முதல் கவர்னர் ஜெனரலா? இவர் போட்டோவை கொண்டு வந்து இங்க மாற்ற? டேய், நல்லா பாடுறா. செவத்துல கண்ணக்கோல் வைக்கிற திருட மாதிரி இருக்கு. இவன் போட்டோவை கொண்டு வந்து செவத்துலயே மாற்ற. டேய், இங்க பாடுறா. இது யாரு இது? இவர் போட்டோவுக்கு பக்கத்துல இந்த நாய் போட்டோவை மாட்டி வைக்கிற. ஆமா, அறிவு, ஆற்றல், பேரு, புகழ் யாருக்குடா? கொப்பனுக்கா? அவனுக்கு ஒழுங்கா அடுப்பு ஊதவே தெரியாது. அவன் ஊதி ஊதி அவன் வாய் தாண்டா பெருசாயிருக்கு. ஏய், ஏன்டா என் மண்ண அடிக்கிற? காரணம் இல்லாம அவன் அடிச்ச நீ என்கிட்ட அடி வாங்குவ? இல்லைங்கய்யா. என்ன இல்லங்கய்யா நொல்லங்கய்யா? உன் கையை ஜாக்கிரதை வச்சுக்க. இல்ல அது இருக்க வேண்டிய இடத்துல இருக்காது, ஒடிச்சு அடுப்புல வச்சிருவேன். ஜாக்கிரதை. என் மகனை எப்படா நீ மிரட்டலாம்? நான் கஷ்டப்பட்டு வாங்கின கேண்டீன்றது. வருஷா வருஷம் இதுக்கு எவ்வளவு பணம் டெபாசிட் கட்டுறேன் தெரியுமா? எங்க அப்பா போட்டோவே இந்த கேண்டீன்ல மாட்டல. உன் புள்ள உன் போட்டோவை எப்படா மாட்டலாம்? அவன் செஞ்ச காரியத்துக்கு அவனை கையால் அடிச்சா பத்தாது, காலாலேயே எட்டிட்டு மிதிக்கணும். டேய் மகனே, நீ அவனாரா? நான் இவனை அடிக்கிறேன். வாங்கிக்கடா. கேண்டீன் பக்கம் வருது பெரிய ரவுடியா? வாங்கிக்கடா. போதும் போடா. சரிப்பா. இல்லை ஒரு பிள்ளை என்று ஏங்குவோர் பலர் இருக்க, இங்கு வந்து ஏன் பிறந்தாய் செல்வ மகனே? இல்லை ஒரு பிள்ளை என்று ஏங்குவோர் பலர் இருக்க, இங்கு வந்து ஏன் பிறந்தாய் செல்வ மகனே? ஏன் பிறந்தாய் மகனே? எந்த நேரத்துல எந்த பாட்டை போடுறா? வணக்கம். நமது நாட்டில் 175% தொழிலாளர்கள் தான் இருக்கிறார்கள். அவர்களில் பல வகையான தொழிலாளிகள் உள்ளனர். அந்த தொழிலாளர்களின் சிறப்பு நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு அளிக்கிறோம். எந்த நேரமும் தொழிலாளிகளை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருப்பவர், தொழிலாளர்கள் தான் எனது உயிர் என்று சொல்லக்கூடியவர், தொழிலாளிகள் இல்லையில் நான் இல்லை என்று கூறுபவர் இன்று உங்கள் முன் உரையாற்றப் போகிறார். வணக்கம். தொழிலாளர்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உழைப்பு உழைப்பு உழைப்பு. இதை தவிர வேற எந்த சிந்தனையும் இல்லாதவன் தான் தொழிலாளி. நான் சொல்லுது, கால் எவ்வளவு தூரம் நடக்கும்னு அவனுக்கு தெரியும், கண் எவ்வளவு தூரம் பார்க்கும்னு அவனுக்கு தெரியும். ஆனா அவனோட சக்தியோட எல்லை மட்டும்தான் அவனுக்கு தெரியாது.
இதெல்லாம் நீ பேசுனதா எல்லாம் சாப்பிடுறதுக்காக உழைக்கிறாங்க. ஆனா தொழிலாளி இப்படியே ஆக்ஷன் முதல் கொண்டு சொல்லிட்டானே. சுட்டுட்டாளா ஒரு தொழிலாளியோட தலை சிறந்த நண்பன் யார் தெரியுமா? அவனோட 10 விரல்கள் தான். கண்ணா, இவகிட்ட நீ ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும்ப்பா. அதுக்கு அவன் அடிமை ஆயிட்டா. இவ உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் விட மாட்டேன். அப்புறம் Off it. வாழ்க்கை பூரா காப்பி டீயா? சோம்பேறித்தனத்துல TV off. அடிமை ஆயிடுவான். ஓ அதான் ஆப்பியா? ஆப்பி ஆப்பி. அதுதான் என்னோட அபிப்பிராயம். ஏண்டி, எங்க அண்ணனை இன்டர்வியூ எடுத்துட்டு எல்லாத்தையும் நீ சொன்ன மாதிரி டிவில சொல்லிட்டியே. உன்ன மாதிரி ஒரு ஃப்ராட பார்க்கவே முடியாது. ஆஹா, ஒரே நாள்ல தொழிலாளர்கள் மனசுல இடம் பிடிக்கணும்னு நினைச்சேன். அது உங்க அண்ணன் மூலமா முடிஞ்சது. அடுத்தது உங்க அண்ணன் கைய பிடிச்சிட்டு இந்த ஊரே ஒரு ரவுண்ட் வந்து அவன் மனசுல இடம் பிடிக்கும். நிறுத்து. எங்க அண்ணன் கைய பிடிச்சிட்டு உன்னால இந்த தெருவை கூட கிராஸ் பண்ண முடியாது. எங்க இந்த ரவுண்ட் வர்றது மனசுல இடம் பிடிக்கிறது. அப்படி நான் உங்க அண்ணன் கை பிடிச்சு ரோட கிராஸ் பண்ணிட்டா, அதான் என் கையாலேயே உனக்கு தாலி எடுத்து தரேன்னு சொன்னேன்ல. ஐயோ அண்ணே, ஏய், நீ எதையும் கண்டுக்காத, வேடிக்கை பார்ப்போ. நீ இங்க இருக்க? டிவில பேசுனீங்க, அது உன் கற்பனையா? நான் பேசுனதா நீ பேசினா சொன்னிய? முன்ன பொம்பளை ஆச்சுன்னு பாக்குறேன், இல்லாட்டி உன்னை இங்கேயும் அடிச்சிருப்பேன். ஊரை ஏமாத்த உனக்குலாம் எதுக்கு இந்த மாதிரி ட்ரெஸ் கண்ணாடி கொண்டே பாரு. சார், என்ன மன்னிச்சிருங்க சார். உங்களையும் என் தங்கச்சி ஏமாத்திட்டான்னு நினைக்கிறேன். தங்கச்சியா? ஆமா சார், நாங்க ரெட்ட பிறவி அபூர்வ சகோதரிகள். பாக்குறதுக்கு ஒரே மாதிரி இருப்போம். ஆனா இதுக்கு முன்னாடி நான் உங்களை பார்த்ததே இல்ல சார். ஐயோ, பார்க்கவும் முடியாது. ஏன்? ஆண்டவன் எங்க 2 பேரையும் ஒன்னா படைச்சிருந்தாலும் என்ன மட்டும் நல்லவளா குருடியா படைச்சிட்டாரு. அவளை இந்த மாதிரி எல்லாரையும் ஏமாத்துற மாதிரி படைச்சிட்டாரு. என்ன மன்னிச்சிருங்க, ஏதோ தெரியாம சொல்லிட்டேன். வரேன். சார் 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 சார், போயிடாதீங்க சார். போல. சார், ரொம்ப நேரமா இந்த ரோடு கிராஸ் பண்றதுக்கு ஒரு நல்லவருக்காக காத்துக்கிட்டு இருந்தேன் சார். ப்ளீஸ் சார், தயவு செஞ்சு இந்த ரோடு கிராஸ் பண்ணி விடுங்க சார். ப்ளீஸ் சார். வாங்க. ஐயோ, நான் out. மெதுவா மெதுவா. வாங்க. சார், நீங்க ஒரு கடுமையான உழைப்பாளி போல இருக்கு. உங்க கை ரொம்ப இரும்பு மாதிரி இருக்கு சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். பாத்து அண்ணே, ஐயோ அண்ணே, அவ கையை பிடிச்சு கிராஸ் பண்ணிட்டியே. ஐயா, அவ அந்த டிவி இன்டர்வியூ ஃப்ராட் இல்லமா, அவ அக்கா பாவம் குருடி. குருடி இல்லனே, பயங்கர திருடி. இவகிட்ட சண்டை போட வந்த என்கிட்ட உன் கையை பிடிச்சு இந்த தெருவை கிராஸ் பண்றேன்னு பந்தயம் கட்டி ஜெயிச்சிட்டா. என்ன பந்தயம்? என் கையாலேயே அவ கல்யாணத்துக்கு தாலி எடுத்து கொடுக்கறேன்னு சொல்லிட்டேன். தேடாதே, அவ பறந்து போயிருப்பா. முதலாளி, தொழிலாளிங்களா கொடை பிடிச்சுக்கிட்டு போனஸ்க்காக மழையில நிக்கிறாங்க. ஏன் உனக்கு கூட இல்லையா? இல்லாம இருக்குங்களா? தொண்டனுக்குலாம் கருப்பு கொடை, தலைவனுக்கு வெள்ளை கொடை இல்ல. ஆரம்பிக்கலாங்களா? இந்த ஏன் கிளாஸ் முடியாது முடியாது முடியாது. 4% ஒத்துக்க முடியாது. தோழர்களே, முதலாளி 4% தரேங்கிறாரு. நாம கேட்டது 8%. முடியாது. தலைவர் தலைவர் தலைவர். ஐயா, கோஷம் போடுறாங்க. ஆமாங்க. தலைவனை கூப்பிடு. ஏன் பிரதர், போன சுகாரம் தெரியாம ஒருத்தன் கூட கேண்டீன் பக்கம் வர மாட்டேங்கிறான். நீங்க டீ ஆர்டர் பண்ணிட்டு ஜாலியா உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு பிரச்சனை இல்லையா? டீயை கொடு. வரேன் முதலாளி. இரு, நான் பேசிட்டு வரேன். சரி தலைவா, நல்லா பேசிட்டு வா தலைவா. ஐயா, அடி ஒரு ரவுண்ட் அடி. கடி, இந்த சிக்கனை கடி. பொடி அடமுடி 5%. முடியாது முடியாது. ஒரு காலம் ஒத்துக்க மாட்டேன். முடியவே முடியாது. முதலாளி 5% தான் தரேங்கிறாரு. தொழிலாளர்களே, போராட்டத்துக்கு தயாராகுங்க. தலைவர் 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 தலைவர். இவங்க எங்க முன்னேற போறாங்க? அவனை கூப்பிடு. ஐயா, 3 ரவுண்ட் அடிக்க வேணாம், இல்லைன்னா அந்த பக்கம் மாறிட போறான். என்ன இவன் மேல போறான் கீழே வரான், ஒண்ணுமே புரியலையே. இந்த 6ல முடிச்சிடுறேங்க.
வெற்றி வெற்றி 6% முதலாளி ஒத்துக்கிட்டாரு. வெற்றி வெற்றி தொழிலாளர்களுக்கு கிடைச்ச மாபெரும் வெற்றி. வெற்றி மகத்தான வெற்றி. தலைவர் வாழ்க! தலைவர் வாழ்க! தலைவர் வாழ்க! பிரச்சனை முடிஞ்சு போச்சு. இனிமே நம்ம கேண்டீன்ல கலெக்ஷன் தான். வாழ்க! என் உயிரே, என் சக்தியே, என்னை ஆட்டி படைக்கும் தெய்வங்களே, மிகப்பெரிய போராட்டத்திற்கு பிறகு முதலாளி நமக்கெல்லாம் 6% போனஸ் தருவதாக ஒப்புதல் அளித்து விட்டார். இதை மனப்பூர்வமாக ஏற்று முதலாளியை வாழ்த்தி ஐயையோ, அடுத்த தீபாவளி சொதப்பி விட்டார் போல இருக்கே. கொடுக்க வேண்டும் என்று வற்புறுத்தி வெற்றி பெறுவோம். இப்பொழுது அமைதியாக கலைந்து செல்வோம். நில்லுங்க. நீங்க கேட்ட போனஸ் வாங்காம யாரும் இங்க இருந்து கலைஞ்சு போகாதீங்க. தொழிலாளிங்க கோரிக்கை நிறைவேற்றாத நீலாண்டையா தலைவன். தீபாவளி நேரத்தில் முதலாளி வீட்டுல சரசரமா பட்டாசு வெடிக்கும் போது தொழிலாளிங்க வீட்டுல மத்தாப்பு கொளுத்தினாலும் ஒரு ஊதுபத்தியாவது கொளுத்த வேண்டாம். அதான் 6% தராங்கல்ல. ஊதுபத்தின்னா புஷ்வானுமே கொடுத்துங்க. ஆயிரக்கணக்கா விலைவாசி ஏறிட்டு இருக்கும் போது 6% கொடுக்கடா யாருக்கே வேணும்? அவங்களே நான் சொன்னதை ஒத்துக்கிட்டாங்க. நீ என்ன குதிக்கிற? முடியாது. நீ 8% வாங்கி கொடுக்காம இங்க இருந்து ஒரு தொழிலாளி கூட நகர மாட்டான். 6% மேல கொடுக்க முடியாதியா? முடியாதுன்னா நீ முதலாளியா? நீ 8 கேட்கற மாதிரி கேட்ப, 4க்கு வருவ, அப்புறம் 5ன்னு சொல்லுவ, அதுக்கப்புறம் நீயே 6ன்னு கணக்கு முடிப்ப. இன்னும் எத்தனை நாளைக்கு உன மாதிரி தலைவர்கள்லாம் இப்படி அப்பா தொழிலாளிங்க ஏமாத்திட்டு இருப்பீங்க? முதல்ல நீங்க எல்லாம் ஒழுங்கான தலைவர் தேர்ந்தெடுங்க. முதலாளி கிட்ட கையிட்டி பணத்தை வாங்கிட்டு உங்களுக்கு எல்லாம் சாதகமா பேசுற மாதிரி நடிச்சிட்டு இருக்கிற இந்த மாதிரி தலைவர் விரட்டி அடிங்க. நியாயமான தலைவர் தேர்ந்தெடுத்துட்டு அதுக்கப்புறம் போனஸ் பிரச்சனை பேசுங்க. என் தலைமையை குறை சொல்ற உனக்கு என்ன பத்தி என்னயா தெரியும்? என்ன தெரியுமாவா? 1000 2000 சம்பளம் வாங்குற நீ லட்சக்கணக்கில் சொத்து சேர்த்து வச்சிருக்கிய. இதெல்லாம் உனக்கு தொழிலாளி கொடுத்த காசா? அப்பா தொழிலாளிகளுக்கு உன் பணத்தை அநியாய வட்டி கொடுத்துட்டு ரேஷன் கார்டுல இருந்து சம்பள கார்டு வரைக்கும் அடமானம் வாங்கி வச்சிருக்கிய. நீலாம் ஒரு தலைவன். உன்ன மாதிரி தலைவனை விட போனஸ் கொடுக்க மாட்டேன்னு சொல்ற முதலாளி எவ்வளவு மேல். இதுக்கு மேல இந்த தலைவனை நம்பினீங்க, உங்களுக்கு நியாயமும் கிடைக்காது, போனஸும் கிடைக்காது. வாழ்க தலைவர் வாழ்க தலைவர் வாழ்க தலைவர் வாழ்க தலைவர் வாழ்க எனக்கு வேண்டாம். இந்த பொது எனக்கு வேண்டாம். சொன்னா கேளுங்க. நேத்து எனக்கு, இன்னைக்கு உனக்கு, நாளைக்கு வேற ஒருத்தனுக்கு. இந்த பதவி மட்டும் யாருக்கு நிரந்தரல்ல. சிங்கத்தை சீண்டிட்ட, அது உன்னை சும்மா விடாது. தலைவர் வாழ்க தலைவர் வாழ்க. ஐயா, நம்ம நினைச்சதெல்லாம் தலைகீழா மாறிடுச்சு. என்னடா சொல்ற? வெள்ள கூட இடம் மாறிடுச்சு. மாறினா என்ன? இன்னைக்கு இவன், நாளைக்கு இன்னொருத்தன். புது யூனியன் லீடருக்கு புது கிளாஸ் ரெடி பண்ணு. தம்பி வந்தாச்சு, தம்பி வந்தாச்சு. என் பொண்ணுங்களா, சீக்கிரமா ஆரத்தட்டை எடுத்து வாங்க. ஒடியாங்க ஒடியாங்க. அடேங்க அப்பா, நடைய பத்தியா ராஜா மாதிரி. சுத்து சுத்து. ஏகப்பட்ட திஷ்டி. அப்படி நீ என்ன மாலையா? நீலாம் கழுத்து போட வேண்டாம், கையில கொடு கொடு. அவசரப்படாதீங்க. அதுக்குள்ள போட்டுருவேனா? அதுக்கு ஒரு நேரம், காலம், தேதி, கல்யாண மண்டபம் இதெல்லாம் கிடைக்க வேண்டாமா? உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? இது பாரு இவரா, பொண்டாட்டின்னு தெரியல. நீ ஒரு தொழிற்சாலைக்கு மட்டும்தான் யூனியன் லீடர், நான் பாலா ஏரியாவுக்கு தலைவி. தலைவனும் தலைவியும் ஒண்ணு சேர்ந்ததா நல்லா இருக்கும். நீ இன்னும் ஒண்ணு ஒரு முழு தலைவனா நினைக்கலன்னா என் கஷ்ட காலம் வெயிட் பண்றேன். போஸ்டர் ஒட்டி போட்டி போட்டு போய் சொல்லி ஜெயிக்கிறவங்க மத்தியில எங்க அண்ணன் போட்டியே இல்லாம ஜெயிச்சிருக்காரு. அவரா இன்னும் தலைவர் ஆகல. அப்படி போடு. கர்ணா, நீ பர்மனன்ட் ஆயிட்டியாமே. அப்பா, நீ தொழிற்சங்க தலைவரா இருந்து கூட எனக்கு பெருசு இல்லப்பா. உனக்கு நிரந்தரமா ஒரு வேலை கிடைச்சிருக்கே, அதுவே எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம். வீட்டுக்கார அம்மாவுக்கு உங்க அண்ணன் மேல ரொம்ப பாசம். இது பாசம் இல்ல, வேஷம். வாடகை கரெக்டா வந்துருங்கிற சந்தோஷம். ஏய், பெத்த புள்ள கூட சம்பாதிக்க ஆரம்பிச்சுட்டா தாய் கிட்ட கொண்டாந்து சம்பளத்தை கொடுக்கறான். நீங்க சம்பளத்தை ஒண்ணும் கொடுக்க வேண்டாம், வாடகை மட்டும் கொடுத்துட்டீங்கன்னா போதும். சம்பளத்தை வேற கையில கொடுப்பாங்களா? வாங்க வாங்க உள்ள போலாம். வாங்க அப்படின்னு ரொம்ப அலையிறதுன்னு அர்த்தம். அலையலண்ணா. ஐயோ, இவன் ஏண்டா இங்க வந்தான்? மேனேஜர் கிட்ட நீ தப்பிச்சாலும் எங்க அண்ணன் கிட்ட நாளைக்கு நீ மாட்டத்தான் போற. கங்க்ராச்சுலேஷன்ஸ். இந்தாங்க. என்னது? நீங்க ஜெயிச்சதுக்காக உங்களுக்கு நம்ம முதலாளி பண்ற கௌரவம். இன்னைக்கு சாயந்தரம் 5 ஸ்டார் ஹோட்டல் உங்களுக்காக நம்ம முதலாளி ஒரு விருந்து தரார். அந்த விருந்துக்கு நீங்க வரும்போது போட்டுக்கிறதுக்கான ட்ரெஸ் இந்த பாக்ஸ்ல இருக்கு, வாங்கிக்கோங்க. என்ன யோசிக்கிறீங்க? யார் யூனியன் லீடரா வந்தாலும் நம்ம முதலாளி வழக்கமா இப்படி ஒரு விருந்து கொடுப்பாரு. இந்த விருந்துல நம்ம முதலாளி மட்டும் இல்ல, பல கம்பெனி முதலாளிகளும் கலந்துக்கிறாங்க, வாங்கிக்கோங்க. அப்படின்னா நானும் இந்த விருந்துல கலந்துக்கிறேன். இது வரைக்கும் தெரியாத விஷயத்தெல்லாம் நானும் தெரிஞ்சு